இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்கோ. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை சர்வ வல்ல தேவன் நேசிக்கும் 14 வழிகள். 14 ways God Almighty loves Jesus Christ. தேவன் நம்மள ரொம்ப நேசிக்கிறாருங்க. இது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நமக்காக அவர் கொடுத்தாருங்க. நான் இயேசு கிறிஸ்துவ தேவன் எந்த அளவுக்கு நேசிச்சாரு அப்படின்றத இயேசு கிறிஸ்துவ நிறைய இடத்துல சொல்றாருங்க. தேவன் என்னை நேசிக்கின்றார் அப்படின்றது. எந்தெந்த விதத்துல லவ் பண்ணார் அப்படின்றத இந்த ஒரு காணொலியில வசனங்கள் மூலியமா நம்ம பாக்குறோம் சுருக்கமா. அதுல முதலாவது வழி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனே பப்ளிக்கா சொல்றாருங்க இயேசு கிறிஸ்துவ எந்த அளவுக்கு அவர் நேசிக்கின்றார் அப்படின்றத. இத நம்ம மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கலாம். மேத்யூ சாப்டர் 3:17. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. வானத்துல இருந்து ஒரு சத்தம் வருதுங்க. அது தேவனுடைய சத்தம் தான். அங்க என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் பேப்டிசம் எடுக்கும் போது இவர் என்னுடைய நேசகுமாரன், பிலவட் சன்ன்றாருங்க. தேவன் அவரை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணாருங்க. இந்த உலகத்தையே ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்புனாருங்க. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தாருங்க. இயேசு கிறிஸ்து உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாருங்க. இதனாலவே தேவன் அவர் மேல ரொம்ப ரொம்ப லவ் வச்சிருந்தாரு. அதனாலதான் எந்த தேவதூதர்களையும் தேவன் குமாரன் என்று அழைக்கலங்க. எக்ஸப்ட் இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் குமாரன் என்ற ஒரே பேரான குமாரன் அப்படின்ற அந்த ஒரு இது அவருக்கு மட்டும் தான் இருக்குதுங்க. அந்த ஸ்தானம், அந்த ஒரு மகிமை இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும். வெளிப்படையாக தேவன் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவ லவ் பண்றாரு அப்படின்றத சத்தத்தின் மூலியமா வெளிப்படுத்துறாருங்க. ஒண்ணு அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் போது, ரெண்டாவது மலையின் மேல அவர் மறுரூபமாகிறாரு இல்லைங்களா, அந்த இடத்துலயும் தேவனுடைய சத்தம் ஒலிக்குதுங்க. என்ன சொல்றாருன்னு பாருங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். மேத்யூ சாப்டர் 17 verse 5. அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர் மேல் நிழலிட்டது. அவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பாத்தீங்களா, இவருக்கு செவி கொடுங்கள். ஏன்னாக்கா இவர் என்னுடைய நேசகுமாரன், திஸ் இஸ் மை பிலவட் சன் என்றாருங்க. ரொம்ப ரொம்ப லவ் பண்றாருங்க தேவன். அததான் மறுபடியும் வெளிப்படுத்துகிறாருங்க தேவன். அந்த லவ் எவ்வளவு பெருசு அப்படின்றத இங்க நம்ம பார்க்கலாம். கொலோசியர் 1:13 கூட நம்ம பாக்குறோங்க. கொலோசியன் சாப்டர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இங்க நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா, தம்முடைய குமாரன் அப்படின்னு மட்டும் சொல்லாம அன்பின் குமாரன் அப்படின்றாரு. நம்ம இருளின் ராஜ்யத்துக்குள்ள இருந்தாங்க, சாத்தானுடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்தோம். ஆனா சாத்தானுடைய பேச்சு கேட்டுட்டு போயிட்டு இருந்தோம். எப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவன் நம்மளை அழைத்தாரோ, எந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னாக்கா, தேவனுடைய அன்பின் குமாரன் இல்லைங்களா, டியர் சன். அந்த அளவுக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவ அன்பு கூர்ந்தாருங்க. இயேசு கிறிஸ்துவ தேவன் எந்த அளவுக்கு நேசர் அப்படின்றத பழைய ஏற்பாடுல தீர்க்கதரிசி மூலியமாக வெளிப்படுத்தினார். இது ஏசாயா 42ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கலாங்க. ஐசையா சாப்டர் 42:1. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். என்ன அருமையான வசனம் பாத்தீங்களா. தேவன் என்ன சொல்றாருனாக்கா, என் ஆத்மாவுக்கு பிரியமானவர் இவரே. தேவனுடைய ஆத்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமா இருக்கிறாருங்க. அவர் செய்தது எல்லாமே தேவனுக்கு பிரியமான காரியங்கள் தான். தேவனுக்கு 100% ஒபீடியண்டா இருந்தது இவர் தான். தேவனுடைய கட்டளைகளை கரெக்டா ஃபாலோ பண்ணது இவர் தான். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினது இவர் மட்டும்தாங்க. அதனாலதான் தேவன் இவரை ரொம்ப ரொம்ப லவ் பண்றாருங்க. தேவனுடைய கேரக்டரை 100% ஜனங்கள்கிட்ட வெளிப்படுத்துறாருங்க. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துறாருங்க. தேவன் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்னு விரும்பினாரோ 100% இயேசு கிறிஸ்து தான் அப்படி இருந்தார். அதனால்தான் தேவன் இவரை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணாருங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எந்த அளவுக்கு தேவன் இயேசு கிறிஸ்து அன்பு கொண்டாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் இயேசு கிறிஸ்துவ மகிமைப்படுத்தினார் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்துவ ரொம்ப ரொம்ப மகிமைப்பட்டு இது நம்ம யோவான் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பாக்கலாங்க. ஜான் சாப்டர் 17 verse 5. பிதாவே, உலகம் உண்டாயிருக்கிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். உலகம் உண்டாவதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்துக்கு ஒரு மகிமை இருந்துச்சுங்க. அந்த மகிமை தேவன் அவருக்கு கொடுத்தது. அந்த மகிமையினால் நீர் என்னை மகிமைப்படுத்தும் அப்படின்ட்டு கேட்கிறாருங்க. தேவனும் மகிமைப்படுத்தினார்.
இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த மகிமை தேவனால் வந்ததுன்னு. தேவன் அவரை மகிமைப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவ தேவன் மகிமைப்படுத்தினது போல யாரையும் மகிமைப்படுத்தல. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ அந்த அளவுக்கு தேவன் லவ். எபிரேயர் 1 2-3 நம்ம பார்க்கும் போது தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்திருந்த மகிமை எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து. இங்க என்ன பாக்குறோம்னாக்கா, தேவனுடைய மகிமையின் பிரகாசம் யாரு? இயேசு கிறிஸ்து. தேவனுடைய மகிமையின் பிரகாசம் இயேசு கிறிஸ்து. அந்த மகிமை தேவன் இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்தாருங்க. ரேடியன்ஸா இருக்கிறாரு. ரேடியன்ஸ் ஆஃப் காட்ஸ் க்ளோரி. தேவனுடைய மகிமை எவ்வளவு பெர்சன்ட் இயேசு கிறிஸ்துவ பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அந்த அளவுக்கு தேவன் மகிமைப்படுத்தினார். யோவான் 1:14 ஜான் சாப்டர் 1:14 என்ன பாக்குறோம்னாக்கா, தேவன் இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்திருந்த மகிமை எப்படிப்பட்டது அப்படின்றத இன்னும் தெளிவா நம்ம பார்க்கலாங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அது எப்படிப்பட்ட மகிமைனாக்கா, தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய மகிமை. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மகிமை. அது தேவனிடத்துல இருந்து அவருக்கு கிடைத்த ஒரு மகிமைங்க. யோவான் 8:54 கூட அவரோட மகிமை எப்படிப்பட்டதுன்றத நம்ம பார்க்கலாம். தேவன் அவர் மகிமைப்படுத்தினாருங்க. ஜான் சாப்டர் 8:54. இயேசு பதிலாக, நான் என்னை மகிமைப்படுத்தினால் என் மகிமை ஒன்றுமில்லை. என்னை மகிமைப்படுத்துகிறவர் என் பிதாவே. இங்க என்ன பாக்குறோம்னாக்கா, இயேசு கிறிஸ்துவ மகிமைப்படுத்துறது யாருங்க? தேவன். என் பிதா தான் என்னை மகிமைப்படுத்துறாரு. நானே என்னை மகிமைப்படுத்த முடியாது. தேவன் தான் என்னை மகிமைப்படுத்துறாரு அப்படின்ட்டு அவர் தெளிவுபடுத்துறாரு. சோ இது நம்ம பாக்குறோம். ஏன் தேவன் இவரை மகிமைப்படுத்தினாருனாக்கா, அந்த அளவுக்கு லவ் தேவன் அவர் மேல வைத்திருந்ததுதான் காரணம். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் என்ன பண்ணாருனாக்கா, இயேசு கிறிஸ்து கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டாருங்க. எல்லாமே அவர் பாதத்துக்கு கீழே வச்சுட்டாரு. இது ரொம்ப முக்கியமான அடையாளங்கள். எந்த அளவுக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவ லவ் பண்ணார் அப்படின்றது. இத நம்ம யோவான் 3:35 பார்க்கலாங்க. ஜான் சாப்டர் 3:35. பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா, தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. காரணம் என்னன்னாக்கா, அவரு மேல தேவன் வைத்திருந்த அன்பு இல்லைங்களா. நம்ம கூட நம்ம லைஃப்ல பசங்களை நம்ம நேசிச்சாதான் அவங்க மேல சொத்துக்கள் எழுதி வைப்பாங்க இல்லைங்களா. லவ் இல்லைனாக்கா எழுதி வைக்க மாட்டாருங்க. நம்ம ஒருத்தரை நேசிச்சாதான் நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அவங்க கிட்ட கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவ தேவன் ரொம்ப நேசிச்சாருங்க. அதனால எல்லா அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டாருங்க. இந்த உலகத்திற்கு எல்லாத்துக்குமே இயேசுதான் சுதந்திரவாளி. அவருதான் வாரிசுங்க, உரிமைக்காரர் அவரே. மத்தேயு 11:27 கூட நம்ம பாக்குறோங்க. மேத்யூ சாப்டர் 11:27. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவரும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கும் அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவரும் பிதாவை அறியான். பாத்தீங்களா, எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, இயேசு கிறிஸ்து கையில ஒப்பு கொடுத்துட்டாருங்க. அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணாரு, அவர் ரொம்ப நேசிச்சாருங்க. இத யோவான் 13:3 கூட நம்ம பாக்குறோம். ஜான் சாப்டர் 13:3 தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்தில் இருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. பாத்தீங்களா, இயேசுக்கு நல்லாவே தெரியுது தேவன் எல்லாமே இயேசு கிறிஸ்து கையில ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்றது. அதனாலதான் வெளிப்படையா அவர் சொல்றாருங்க, அந்த அளவுக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவ நேசிச்சாருங்க. எபேசியர் 1:22 கூட நம்ம பாக்குறோம். எபேசியன் சாப்டர் 1:22. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. பாத்தீங்களா, எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, இயேசு கிறிஸ்துவோட பாதப்படிக்கு கீழ்படுத்திட்டாருங்க. பாத்தீங்களா, எந்த அளவுக்கு அதிகாரம், அந்த அளவுக்கு மேன்மை இயேசு கிறிஸ்துக்கு தேவன் கொடுக்கும் பொழுது ஒரு விஷயத்த இங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாங்க. அது என்னன்னாக்கா, தேவன் அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவ மேல அன்பு வைத்திருந்தாருங்க. அதுதான் காரணம். இன்னொரு விஷயத்த நம்ம தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. இயேசு கிறிஸ்துவின் பாதப்படியின் கீழே தேவன் எல்லாத்தையுமே வைத்தாருங்க. ஆனா ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்துவின் பாதத்துக்கு கீழே இல்ல, அவரோட அதிகாரத்துக்குள்ள வராதுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, 1 கொரிந்தியர்
15ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல தெளிவா நம்ம பார்க்கலாம். 1 Corinthians chapter 15:27ல. சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்படாதென்று சொல்லி இருக்கிற பொழுது, சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பதும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அது ஒண்ணு. அந்த ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன். தேவனுக்கு கீழே தான் எல்லாங்க. தேவன் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்துவோட பாதப்படியின் கீழே எல்லாத்தையும் வைத்தாருங்க. ஆனா தேவன் மேல அதிகாரம் செலுத்த யாராலையும் முடியாதுங்க. யாராலையும் கூடாது. ஏன்னா தேவன் வந்து சாவரின். தேவன் வந்து அல்டிமேட். சர்வ வல்லமை தேவனுக்கு உரியதுங்க. தேவனுக்கு அப்புறம் தான் எல்லாமே. சோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம இங்க தெளிவா பார்க்கலாம். 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவ உயர்த்தினார். காரணம் தேவன் அவர் மேல வைத்திருந்த அன்பு தாங்க. அவர் வந்து ரொம்ப மேலாக உயர்த்துறாருங்க எல்லா விஷயத்தையும். இதை வந்து நம்ம பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ல இருந்து 11 வரைக்கும் பார்க்கலாங்க. பிலிப்பியன் சாப்டர் 2 9 to 11. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கு, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பாத்தீங்களா? தேவன் என்ன பண்றாருனாக்கா, மிக உயரத்துல வந்து இயேசு கிறிஸ்துவ உயர்த்துறாருங்க. காரணம் தேவன் அவர் மேல வைத்திருந்த அன்பு. இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் வந்து அடிமையின் ரூபம் எடுத்தாருங்க இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாதி ராஜாவாக பரலோகத்துல தேவனுக்கு ஒரே பேரான குமாரனா இருந்தவர்னு. அந்த எல்லா லக்ஸரியும் வந்து விட்டுட்டு இங்க வந்து அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம் தேவனை வந்து கீழ்பட்டு இருந்தாருங்க. அவரோட சாக்ரிஃபைஸ் சாதாரண சாக்ரிஃபைஸே இல்லைங்க. இல்லைங்களா? நம்மளோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல யோசிச்சு பார்த்தோம்னாக்கா, மனிதர்கள் யாருமே வந்து இந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க. மனிதர்கள் யாருமே வந்து அவங்களோட கம்ஃபர்ட்டை வந்து இழக்க மாட்டாங்க ஒருத்தருக்காக. இல்லைங்களா? ஆனா தேவனுக்காக இவர் என்ன பண்றாருங்க? எல்லா கம்ஃபர்ட்டையும் வந்து இழக்கிறாருங்க. அவருடைய ஸ்தானத்தை விட்டு கீழே வராருங்க. ரொம்ப பெரிய மகா தியாகத்தை வந்து பண்றாரு. அதனாலதான் தேவன் வந்து எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து அவரை வந்து உயர்த்துறாருங்க. ரொம்ப பெரிய இடத்துக்கு வந்து உயர்த்துறாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22ல கூட நம்ம பாக்குறாங்க. 1 Peter chapter 3:22. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பரியாசத்தில் இருக்கிறார். தேவ தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது. பாத்தீங்களா? எந்த இடத்துல வந்து அவரை உயர்த்தி வைத்திருக்கிறாருனாக்கா, எல்லா அதிகாரங்களும் வல்லமைகளும் தேவதூதர்களும் இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படி இருக்கும் தேவன் வந்து செஞ்சுட்டாருங்க. காரணம் தேவன் இயேசு கிறிஸ்து மேல வைத்திருந்த அன்பு, இயேசு கிறிஸ்து செய்த மகா தியாகம். இதுதாங்க காரணம். 5வது விஷயம், தேவன் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவ லவ் பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் வந்து இயேசு கிறிஸ்துக்கு எல்லா விஷயத்தையும் வந்து வெளிப்படுத்துறாருங்க. அவருடைய சித்தம் என்ன, உலகத்தின் மேல அவர் வைத்திருக்கின்ற பிளான் என்ன அப்படின்றத இயேசு கிறிஸ்துக்கு தெளிவா வெளிப்படுத்தினாருங்க. இந்த மாதிரி யாருக்கும் வந்து தேவன் வெளிப்படுத்தல. இதை வந்து நம்ம நிறைய வசனங்கள் மூலியமா பார்க்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். John chapter 5 verse 20. பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருந்து தாம் செய்கிறவைகள் எல்லாவற்றிலும் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிக்கிறார். பாத்தீங்களா? தேவன் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துக்கு காண்பிக்கின்றாருங்க. என்ன பண்ண போகின்றார் அப்படின்றத. இப்ப நம்ம ஒருத்தரை லவ் பண்ணலனாக்கா, அவங்க கிட்ட நம்மளுடைய சீக்ரெட்டை வந்து சொல்ல மாட்டோம். நம்ம ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம் அப்படின்றத சொல்ல மாட்டோம். நம்ம ஒருத்தரை நம்புனாதான் இல்லைங்களா நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி தேவன் வந்து எல்லா விஷயத்தையும் இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்துறாருங்க. ஒண்ணு கூட விடாம எல்லாத்தையும் வந்து தெளிவா வந்து காட்டு. காரணம் அந்த அளவுக்கு அன்பு தேவன் அவர் மேல வைத்திருந்தாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 40ல கூட நம்ம பாக்குறோங்க. ஜான் சாப்டர் 6:40ல தேவன் அவருடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்துக்கு எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்றத. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவது, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். பாத்தீங்களா? தேவனுடைய சித்தம்ன்றது இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் தெளிவா தெரியுதுங்க. வேற யாருக்குமே தெரியல. ஏன்னா தேவன் எல்லாத்தையுமே அவருக்கு வெளிப்படுத்திட்டாருங்க. ரிசரக்ஷன் எப்படி ஆகும், கடைசி நாள்ல என்னென்ன நடக்கும், இயேசு கிறிஸ்து எப்படி வந்து மரிப்பாரு, எல்லாமே யாரெல்லாம் அவருக்கு துரோகம் பண்ணுவாங்க, ஒன்னொன்னத்தையும் தேவன் வந்து தெளிவா அவருக்கு காமிச்சிட்டாருங்க. ஏன்? அந்த அளவுக்கு லவ் இயேசு கிறிஸ்து மேல இருந்துச்சுங்க. அதுதான் காரணம்.
ஆறாவது விஷயம், தேவன் எப்படி இயேசு கிறிஸ்துவ லவ் பண்ணாரு, நேசிச்சாரு அப்படின்றது பார்த்தோம்னாக்கா, அவங்களுடைய ஃபெலோஷிப் இருக்குது பாருங்க, ஐக்கியம். அது வந்து நித்தியமான ஐக்கியமா இருக்குதுங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவும் தேவனும் அந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தாங்க, அந்த அளவுக்கு ஐக்கியமா இருந்தாங்க. சில இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருனாக்கா, நான் வந்து செல்ல பிள்ளையா ஒரு மடியில இருந்தேன் அப்படின்ட்டு பழைய ஏற்பாடுலயே நம்ம வந்து பாக்குறோங்க. புதிய ஏற்பாடுல இன்னும் நிறைய வசனங்கள்ல அவர் வந்து சொல்றாருங்க. இது வந்து நம்ம யோவான் 1 1 வசனத்துல பார்க்கலாம். ஜான் சாப்டர் 1 and 2. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். பாத்தீங்களா, அவரு தேவனோட இருந்தாருங்க. எப்பன்னா ஆதியில இந்த உலகத்தை தேவன் உண்டாக்கவே இல்லை இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஆதி. சரிங்களா? இந்த உலகத்தை வந்து இயேசு கிறிஸ்து மூலியமாகத்தான் தேவன் வந்து உண்டாக்குனாரு. அதுக்கு வசனங்கள் இருக்குதுங்க. அப்பத்துல இருந்தே அவர் இருக்கிறாருங்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருனாக்கா, ஆபிரகாமுக்கு முன்பே நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாருங்க. அந்த அளவுக்கு தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இருந்த ஃபெல்லோஷிப் அவ்வளவு ஆழமா இருந்ததுனாலதான் இந்த உலகத்தை ரட்சிக்கணும்ன்ற எண்ணம் ஆழமாக இயேசு கிறிஸ்து இருந்துச்சுங்க. இத வந்து நம்ம யோவான் 17 வசனத்துல கூட பார்க்கலாங்க. ஜான் சாப்டர் 17:24. பிதாவே, உலகத் தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்க இருக்கிறேனோ அங்கே அவர்களுக்கு என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். பாத்தீங்களா? சோ உலக தோற்றத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு மகிமை இருந்துச்சு சரிங்களா? சோ அங்கத்துல இருந்தே இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற அந்த உறவு, அந்த ஃபெலோஷிப் எந்த அளவுக்கு ஆழமா இருந்துச்சு. ஒரு நாள் கூட வந்து தேவனை விட்டு இவர் பிரிஞ்சே இருந்தது இல்லைங்க. அதனால்தான் சிலுவையில நீங்க பாத்தீங்கன்னாக்கா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், அந்த பிரிவு வருதுங்க ஃபர்ஸ்ட் டைம். அந்த அளவுக்கு அவங்களோட ஐக்கியம் வந்து ஆதியில இருந்து இருக்குதுங்க, இட்டர்னலா இருக்குது அந்த ஐக்கியம். அந்த அளவுக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவ வந்து அன்பு கூர்ந்தார். ஏழாவது விஷயம், எப்படி தேவன் இயேசு கிறிஸ்துவ அன்பு கூர்ந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவுக்காக தேவன் என்ன பண்றாருங்க, ஒரு மக்களை வந்து ஏற்படுத்துறாருங்க அவருக்காகவே. அதுதான் வந்து சபைன்ட்டு நம்ம வந்து பாக்குறோம் இல்லைங்களா? சோ இத வந்து நம்ம யோவான் 6 வசனத்துல நம்ம பார்க்கலாங்க. ஜான் சாப்டர் 6:37. பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிற யாவும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. பாத்தீங்களா, பிதா தான் கொடுக்குறாருங்க சபையை. வந்து யார் வந்து இயேசு கிறிஸ்து கொடுக்குறாருனாக்கா பிதா. யாரெல்லாம் வந்து இந்த ஐக்கியத்துல வரணும், யார் வந்து சபைக்குள்ள வரணும், யார் வந்து பரலோகத்துல வந்து சேரணும் அப்படின்றது தேவனோட ஆதீனத்துல இருக்குதுங்க. இந்த சபையார் அனைவருமே தேவன் இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கறதுங்க. இது யாருமே வந்து மாத்த முடியாது. இது தேவனுடைய சித்தம். ஏன்னாக்கா தேவன் அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவ வந்து லவ் பண்றாரு இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து கூட நம்ம எல்லோருமே ஒரே குடும்பமா இருக்கணும் அப்படின்றது தான் விரும்புகின்ற விஷயம். அடுத்த விஷயம் நம்ம பார்க்கும்போது, தேவன் என்ன பண்றாருனாக்கா, இயேசு கிறிஸ்துக்குள்ள வாசமா இருக்கிறாருங்க. இன்னைக்கு தேவன் நமக்குள்ள கூட வாசமா இருக்கிறாரு. எப்படின்னாக்கா, அவர் கொடுத்த பரிசுத்த ஆவியின் மூலியமாக. நம்மளே வந்து தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அவரோட பரிசுத்த ஆவி நம்ம கிட்ட வாசமா இருக்கும்போது தேவன் நம்ம கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். அதே மாதிரி தேவன் எப்போதுமே இயேசு கிறிஸ்துக்குள்ள வாசமா இருந்தாருங்க. ஏன்னா தேவன் அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவ அன்பு கூர்ந்தார். யோவான் 14 வசனத்துல இத பத்தி தெளிவா நம்ம வந்து பார்க்கலாம். ஜான் சாப்டர் 14:10. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லுவதில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். பாத்தீங்களா, பிதா என்னில் வாசமா இருக்கிறாருன்றாரு இல்லைங்களா? அதெல்லாம் பிதா தான் செய்யறாரு. ஏன்னா பிதா என்னில வாசமா இருக்கின்றார். நமக்குள்ள இருக்கிறவர் மிகப்பெரியவருங்க, உலகத்துல இருக்கிறவங்கள பார்க்கணும். அதனால்தான் நம்ம வந்து பெரிய காரியங்களை செய்யறோம். நம்ம சுயபலத்துல எதுவுமே செய்யலங்க. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து செய்த எல்லா காரியங்களும் ரொம்ப பெரிய விஷயங்கள். ஏன்னா தேவன் எப்போதுமே அவருக்குள்ள வாசமா இருந்தாருங்க. அதனால்தான் அவருக்கு இம்மானுவேல் என்ற பேர் இருந்துச்சுங்க. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் இருந்துச்சு அந்த பேருக்கு. அடுத்த விஷயம், எப்படி இயேசு கிறிஸ்துவ தேவன் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவோட பலிய தேவன் ரொம்ப கனம் பண்ணாருங்க. இத வந்து நம்ம யோவான் 10 வசனத்துல பார்க்கலாங்க. ஜான் சாப்டர் 10:17. நான் என் ஜீவனை விட்டு கொடுக்கிறேன், அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளும்படியாக விட்டு கொடுக்கிறேன். அதனால் என் பிதா என்னை நேசிக்கிறார். பாத்தீங்களா, ஏன் வந்து தேவன் இயேசு கிறிஸ்துவ நேசிக்கிறாருனாக்கா, அவர் ஜீவனை கொடுக்க ரெடியா இருந்தாருங்க இயேசு கிறிஸ்து.
அதை வந்து அவருக்குள்ளே வச்சுக்கணும்ட்டு அவர் நினைக்கல. எல்லாருக்காகவும் அவர் ஜீவனை கொடுக்க எப்போதுமே அவர் ரெடியா இருந்தார். திருப்பி தேவன் வந்து அதை திருப்பியும் கொடுத்துட்டாருங்க ரிசரக்ஷன்ல. ஏன்னாக்கா அவர் பண்ண சாக்ரிஃபைஸ் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. இதனாலதான் தேவன் ரொம்ப ரொம்ப அவரை நேசிச்சாருங்க. இதை வந்து நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ல நம்ம பாக்குறோங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 2:24லங்க. தேவன் அவருடைய மரண உபதைகளின் கட்டை அவித்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. தேவனுடைய சித்தம் என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவரு மரணத்தினால் கட்டப்படக்கூடாததாக இருந்தது. தேவன் வந்து அவரை எழுப்பினார். காரணம், அவர் செஞ்ச தியாகம் அவ்வளவு பெருசு. அது மட்டும் இல்லாம தேவன் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணாங்க. காரணம் என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்து மரித்தது யாருக்காக? நீதிமான்களுக்காகவா? இல்லைங்க, பாவிகளுக்காக அவர் மரித்தாருங்க. அதனாலதான் தேவன் அவரை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணி மரணம் வந்து அவரை கட்டக்கூடாதபடிக்கு அவர் வந்து எழுப்பிட்டாருங்க. இதுதான் தேவன் அவர் மேல வைத்திருந்த அன்பின் அடையாளம். அடுத்த அடையாளம் என்ன? எப்படி தேவன் இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து சொன்னது எல்லாத்தையும் தேவன் கேட்டுட்டே இருந்தாருங்க, பதில் கொடுக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து எப்போதுமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஜெபத்திலே இருக்கிறாரு. தேவன் கிட்ட பேசிட்டு தான் எல்லா மிராக்கிள்ஸையும் பண்றாருங்க. தேவன் உடனே அதற்கு பதில் தராருங்க. அந்த அளவுக்கு அன்பு அவர் மேல வைத்திருந்த கம்யூனிகேஷன் அவங்க 2 பேருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்துச்சுங்க. இது வந்து நம்ம யோவான் 11ஆம் அதிகாரம் 41, 42ல பாக்கலாங்க. ஜான் சாப்டர் 11, 41 and 42ல. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுக்கும்படியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கின்றீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் அதை சொன்னேன் என்றார். என்ன அருமையான வார்த்தைங்க. அவரு ஜெபம் பண்றாருங்க. ஜெபம் பண்ணிட்டு லாசருவே வெளியே வானோடனே ஏஞ்சி வந்துடுறாரு. சரிங்களா? சோ இந்த ஒரு மிராக்கல் அற்புதம் எப்படி நடந்துச்சுனாக்கா, தேவனுடைய வல்லமையினால். தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்துக்கு செவி கொடுத்து அதுக்கு பதில் தராரு. அப்ப என்ன சொல்றாருனாக்கா, தேவனே நீங்க எப்போதுமே நான் சொல்றத கேக்குறீங்கப்பா. இங்க சூழ்ந்து இருக்கிறவங்க அதை வந்து பார்க்கணுன்றதுக்காக நான் இதை வந்து செய்யறேன் அப்படின்ட்டு பண்றாருங்க. சோ தேவன் எப்போதுமே இயேசு கிறிஸ்து சொல்றதை கேட்டுட்டே இருக்கிறாருங்க. அவர் மிராக்கல் பண்ணது எல்லாமே வந்து தேவனுடைய சித்தத்தின்படிதான். தேவன் கிட்ட கேட்டுட்டு தான் பண்றாருங்க. தேவன் தான் அதை வந்து செய்ய வைக்கிறாருங்க. இல்லைங்களா? அவங்க கம்யூனிகேஷன் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுங்க. இன்னொரு இடத்துல கூட இதை வந்து நம்ம பார்க்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 1-3. ஜான் சாப்டர் 17, 1-3. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய்யான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா, ஆல்மோஸ்ட் இயேசு கிறிஸ்துவ அரெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலை வந்துச்சுங்க. இல்லைங்களா? அவர் வந்து மரணிக்க போகின்றார். அப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தேவன் கிட்ட ஊக்கமா ஜெபம் பண்றாருங்க. தேவனும் அந்த ஜெபத்தை வந்து கேட்டுட்டே இருக்கிறாருங்க. சோ அவங்க 2 பேருக்குள்ள இருக்கின்ற அந்த ஐக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. காரணம் என்னன்னாக்கா, தேவன் இயேசு கிறிஸ்துவ ரொம்ப ரொம்ப அன்பு கூர்ந்தாருங்க. அன்பினாலதான் அவருடைய ஜெபத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னங்க பதில் கொடுத்துட்டே வந்தார். அடுத்த விஷயம், எப்படி இயேசு கிறிஸ்துவ தேவன் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் யாரையும் நியாயத்திற்க போறது இல்லைங்க. இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையில இயேசு கிறிஸ்து தான் எல்லாரையும் நியாயத்தீர்ப்பு செய்ய போகின்றார். இந்த அதிகாரத்தை தேவன் என்ன பண்ணாருனாக்கா இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்தார். இது எதோட பிரதிபலன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து உலகத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் அவருடைய ஜீவனை கொடுத்தாருங்க. அதனாலதான் எல்லாரையும் நியாயத்திருக்க போகின்ற அந்த அதிகாரத்தை தேவன் இயேசு கொடுத்திருக்கின்றார். இது வந்து யோவான் 5ஆம் அதிகாரம் 22, 23ல நம்ம பார்க்கலாங்க. ஜான் சாப்டர் 5, 22 and 23. அன்றியும் பிதாவை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணுவான் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணுவானாய் இருக்கிறான். பாத்தீங்களா? எல்லோரும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? கனம் பண்ணணும், ஆனர் கொடுக்கணும். ஏன்னா எல்லாருக்காகவும் அவர் மரித்திருக்கின்றார். அவரோட லைஃப வந்து கொடுத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாம நியாய தீர்ப்பு கொடுக்கின்ற அந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துக்கு தேவன் கொடுத்துட்டாருங்க.
இல்லைங்களா? இதுதான் இயேசு கிறிஸ்துக்கு தேவன் கொடுத்த அந்த ஆனர். இதன் மூலியமா ஒரு விஷயத்த நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த அளவுக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவ அன்பு கூர்ந்தார் அப்படின்றத. அடுத்த விஷயம் எப்படி தேவன் இயேசு கிறிஸ்துவ அன்பு கூர்ந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் எதுவுமே வந்து ஒண்டியா செய்யலங்க. இந்த உலகத்த கூட தேவன் ஒண்டியா படைக்கல. இயேசு கிறிஸ்து மூலியமா தான் படைத்தார். வசனங்கள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம, மனிதர இயேசு கிறிஸ்துவின் மூலியமா தான் என்னங்க ரட்சித்தார். இயேசு கிறிஸ்து மூலியமா தான் தேவன் எல்லா விஷயத்தையும் பண்றாருங்க. பழைய ஏற்பாடுல இருக்கிற எல்லா வசனத்திலயும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவோட அடையாளத்த வந்து நம்ம பார்க்கலாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலியமாகத்தான் தேவன் எல்லாத்தையும் செய்றானுங்க. இதுலயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவ தேவன் அன்பு கூர்றாரு அப்படின்றதுங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16, 17ங்க. கொலோசியன்ஸ் சாப்டர் 1, 16 and 17. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளையும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களினாலும் கர்த்தத்துவங்களினாலும் அதிகாரங்களினாலும் சகலமும் அவரைக் கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிலும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. பாத்தீங்களா? எல்லாமே வந்து அவருக்கென்றும் அவரை கொண்டும் தான் தேவன் வந்து சிருஷ்டித்தாருங்க. ஒரு விஷயம் கூட தேவன் வந்து அவரா சிருஷ்டிக்கல. எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் அதனால தான் இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்குமே உரிமைக்காரருங்க. இயேசு கிறிஸ்துவின் மேல தேவன் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருந்தார் அப்படின்றதுக்கு இது ஒரு முக்கிய அடையாளம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ல இருந்து 3ல கூட நம்ம பார்க்கலாங்க. ஜான் சாப்டர் 1, 1 to 3. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதென்றும் அவரால் இல்லாமல் உண்டாயிருக்கவில்லை. அவரே இல்லாமல் தேவன் இந்த உலகத்துல எதுவுமே உண்டாக்கலங்க. பாத்தீங்களா? தேவன் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல அன்பு வைத்திருந்தார். இங்க வந்து தெளிவா நம்ம பார்க்கலாங்க. ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருனாக்கா, தேவன் என்ன செய்றாரோ அதத்தான் நான் செய்வேன் அப்படின்ட்டு. சோ தேவன் என்னென்ன பண்றாரோ எல்லாமே இயேசு கிறிஸ்து பண்ணும்படி தேவன் அவர் மேல ரொம்ப ரொம்ப அன்பு வைத்திருந்தாருங்க. அந்த அளவுக்கு அதிகாரத்தையும் கொடுத்திருந்தார். இதுலயே நம்ம வந்து பார்க்கலாங்க. எவ்வளவு லவ் பண்ணாரு தேவன் இயேசு கிறிஸ்துவ அப்படின்ட்டு. அடுத்த விஷயம் எப்படி தேவன் இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தாருங்க. எல்லா முழங்காலும் வந்து அவருக்கு முன்னாடி முட்டி போடணும். எல்லா நாவும் வந்து அறிக்கை எழுதணும். எல்லாரும் வந்து அவரை கனம் பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு மேன்மையை தேவன் கொடுத்தாருங்க. இதை வந்து நம்ம பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கலாம். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பாத்தீங்களா? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். இன்னைக்கு உலகத்துல யார் யாரும் என்னென்னவோ சொல்றாருங்க. நான் தான் பெரியவன் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குதுங்க. ட்ரம்ப்புக்கு நான் தான் பெரியவன் என்ற எண்ணம். விளாடிமிர் புட்டினுக்கு அவர் தான் பெரியவர் என்ற எண்ணங்க. நரேந்திர மோடிக்கு இந்தியால அவர் தான் பெரியவர் என்ற எண்ணம் அவங்க மனசுல இருக்குதுங்க. ஆனா இவங்க எல்லாத்துக்கும் மேலான நாமம், இவருக்கு ஈக்குவலான நாமம் இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு மேலான நாமத்தை தேவன் அவருக்கு கொடுத்து ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்ற நாமம் அவருக்கு இருக்குதுங்க. இந்த நாமம் இந்த உலகத்துல யாருக்குமே நம்ம வந்து சூட முடியாது. இவர்தான் அதுக்கு வந்து பாத்திரவான்ங்க. எபேசர் 1ஆம் அதிகாரம் 20, 21ல கூட நம்ம பார்க்கிறோம். எபேசியன்ஸ் சாப்டர் 1, 20 and 21. எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரம் அல்ல, மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரியாசத்தில் உட்காரும்படி செய்து. எங்க வந்து தேவன் உட்கார வைத்திருக்கிறாருனாக்கா, தேவனுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறாருங்க. இங்க வந்து தேவன் இது வரைக்கும் யாரையும் வந்து உட்கார வைக்கல. எல்லா அதிகாரத்துக்கும், எல்லா வல்லமைக்கும், எல்லா ஆட்சிக்கும் இவர் வந்து மேலா இருக்கிறாருங்க. எல்லா நாமத்துக்கும் மேலாக தேவன் வந்து இவர் வந்து உயர்த்தி கொடுத்திருக்கிறாருங்க. அந்த அளவுக்கு தேவன் இவரை வந்து அன்பு கூர்ந்தார். கடைசியாக தேவன் எப்படி இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தாருன்னு நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் இயேசு கிறிஸ்துவ மேல வைத்திருந்த அன்பு தான் நமக்கு ஒரு முன்மாதிரிங்க. எப்படி நம்ம மத்தவங்கள லவ் பண்ணோம் அப்படின்றதுக்கு. இது வந்து சிறந்த உதாரணம். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இத அடிக்கடி சொல்றாரு. இத வந்து நம்ம யோவான் 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல பார்க்கலாங்க. ஜான் சாப்டர் 17, 23. ஒருமைப்பாட்டில் அவர்கள்
தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இங்க நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா, தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவின் மேல ரொம்ப அன்பா இருக்கிறாரு. அந்த மாதிரி சபையில இருக்கிற அனைவரும் அன்பா இருக்கணும், ஒரே குடும்பமா இருக்கணும், தேவனை போல நம்ம வந்து மத்தவங்கள மன்னிக்கணும், இரக்கம் காட்டணும்ன்றது தான் தேவன் விரும்புகின்றாருங்க. சோ அந்த மாடலை வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலியமா நமக்கு வந்து தேவன் காட்டுறாரு. சரிங்களா? சோ இந்த அளவுக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவ அன்பு கூறுறாருங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய அன்பு ஒரு படி மேல நம்ம மேல இருக்குதுன்ட்டு சொல்லலாம். ஏன்னா நமக்காக இயேசு கிறிஸ்துவ ஒப்பு கொடுத்துட்டாருங்க. இந்த அளவுக்கு வந்து அவர் இயேசு கிறிஸ்துவ அன்பு கூர்ந்தாலுமே நமக்காக இயேசு கிறிஸ்துவ ஜீவ பலியாக கொடுத்துட்டாங்க. பாத்தீங்களா? இதுதான் தேவனுடைய அன்புங்க. சோ இந்த அன்பா இருக்கிற தேவனுக்கு நம்ம என்ன செய்யறோம்ன்றதுதான் ரொம்ப முக்கியம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் ரொம்ப நன்றிங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேங்க்யூ சோ மச். ஆமென்.